கவிச்சந்திராவின் ஆடியோ நாவல்களை கேட்க விரும்பினால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. கவிச்சந்திராவின் பிறவி பிழை காதல் திருத்தம். பிழை 1. ஆயப்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாயக்கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ என தோளில் தலை சாய்ந்திருந்த மகளின் முதுகை லேசாக வருடியபடியே இங்கும் அங்கும் நடந்தவாறே பாடி மித்ர நந்தினியை உறங்க வைக்க முயன்று கொண்டிருந்தான் யதுநந்தன். தன் படுக்கையில் புத்தகத்தோடு சாய்ந்து அமர்ந்தவாறு அவனையே தான் இமைக்காமல் பார்த்திருந்தாள் சங்கமித்ரா. அவளுக்கு எப்போதும் போல் இன்றும் புதிதாகத்தான் தெரிந்தான் நந்தன். இவனுக்குள் தான் எத்தனை முகம் என என்ன அவளுக்கு வியப்பாகத்தான் இருந்தது. மித்ராவும் கடந்து போன இத்தனை மாதங்களில் முழுமையாக நந்தனை பற்றி கணித்துவிட எவ்வளவோ முயன்று பார்த்துவிட்டாள். அதற்கான விடைதான் இன்று வரை மித்ராவுக்கு கிடைக்காமல் போய்கொண்டிருந்தது. ஆனால் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு முகம் என காண்பித்தாலும் கூட பரவாயில்லை. ஆனால் நந்தனோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு முகத்தை காண்பித்தாள். பாவம், அவளும் தான் என்ன செய்வாள்? அவனை முதலில் சந்தித்த அந்த நாள் முதல் இதோ இந்த நாள் வரை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையிலும் மித்ராவுக்கு புதிதாகத்தான் தெரிந்தான் நந்தன். முதலில் அவனை பார்த்த நாளில் மாபெரும் வில்லனாக அவளுக்கு தெரிந்தவன். அதன் பின்னான அவனின் அணுகுமுறையாலும் அன்பினாலும் மித்ராவை பெரிதாக குழப்பிக் கொண்டிருந்தான். தன் கோபத்தை மித்ராவிடம் காண்பிக்கும் போது ஒரு முகம், நந்தனின் குடும்பத்தினரை தாங்கும் போது ஒரு முகம், வயிற்றில் குழந்தையோடு இருந்தபோது மித்ராவை பார்த்து பார்த்து கவனிக்கும் போது ஒரு முகம், மித்ராவின் குடும்பத்தாரை வெறுத்து பழிவாங்கும் போது ஒரு முகம், ஸ்வராவின் காதலனாக ஒரு முகம், அதே உருகி காதலித்தவளை சட்டென அவளின் செயல் பிடிக்காமல் அவனின் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எறிந்த போது ஒரு முகம் என்று எண்ணி பார்த்தவளின் மனதில் நந்தனின் வெவ்வேறு முகங்கள் எண்ணில் அடங்கா பெரிய பட்டியலாக நீண்டு கொண்டே சென்றது. இவற்றுக்கெல்லாம் மேலாக இந்த நிமிடம் வரை கூட அவளால் நம்ப முடியாத ஒரு முகம் உண்டென்றால் அது அன்று குழந்தை பிறக்கும்போது மருத்துவமனையில் இவளை கண்டு அவன் துடித்த அந்த முகம். அப்படி ஒரு முகத்தை அவனிடம் மித்ரா துளியும் எதிர்பார்த்திருக்கவில்லை. அந்த நொடி எந்த தைரியத்தில் தன் துன்பத்திற்கெல்லாம் காரணமான நந்தனின் கரங்களையே துணையாக எண்ணி இறுக பற்றி கொண்டாலோ மித்ரா, அது இந்த நொடி வரை கூட மித்ராவுக்கு புரியவில்லை. ஆனால் மித்ராவின் அந்த நம்பிக்கை சரியே என்பது போல அதை கொஞ்சமும் பொய்யாக்காமல் இறுதி வரை அவளின் கரங்களை பற்றி கொண்டு நந்தன் உடன் இருந்ததே இப்போது யோசித்தாலும் கூட மித்ராவுக்கு அதிசயமாகத்தான் இருந்தது. அவள் மேல் அவ்வளவு கோபமாக இருந்த மித்ராவை பழிவாங்க, அதன் மூலம் அவளின் குடும்பத்தை தலைகுனிய செய்ய என இத்தனை வேலைகளை செய்த ஒருவன் அன்று தனக்காக வருந்தி துடித்த நொடிகள் கனவோ என்ற எண்ணம் அவளுள் இன்னும் மிச்சம் இருந்தது. மித்ரா அரை மயக்கத்தில் இருந்த நொடியில் அங்கு நடந்த உரையாடல்களின் ஒலிகள் இன்னும் லேசாக அவளை நினைவில் இருக்கத்தான் செய்தது. அந்த பெண் மருத்துவர் கூட மித்ரா மயங்கிவிட்டாள் என கூறி இனி நந்தன் உடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேண்டுமானால் வெளியில் சென்று காத்திருக்கலாம் என்று கூறினார். ஆனால் நந்தனோ மயங்குவதற்கு முன் இறுக பிடித்திருந்த மித்ராவின் கரங்களை விடாமல் அவளுக்கு தைரியம் சொல்லி எப்படி ஆறுதலான சிறு அழுத்தத்தோடு பற்றி இருந்தானோ அப்படியே மீண்டும் அவள் கண் விழிக்கும் வரையில் பிடித்தபடி அருகிலேயே அவன் நின்றிருந்த அந்த நிமிடங்களில் மித்ராவுக்கு பெரும் நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் குழந்தை பிறப்பு என்பது மறுபிறவி போலத்தானே. தாயாக போகும் அந்த நொடிகளில் தன் தாயையும் அவரின் அருகாமையையும் அவர் கொடுக்கும் தைரியத்தையும் தானே ஒவ்வொரு பெண்ணும் தேடி ஏங்கி நிற்பாள். ஆனால் அந்த பாக்கியம் கூட வாய்க்கப் பெறாத தனக்கு நிர்மலாவை அழைத்து அருகில் வைத்து கொள்ள முடியாத நிலையில் இருந்த அவளுக்கு நந்தனின் அந்த கரங்களும் அவனின் அருகாமையும் கொடுத்த நம்பிக்கையும் தைரியமும் எந்த வகையை சார்ந்தது என்று அவளுக்கு இப்போது வரையும் கூட புரியவில்லை. ஆனாலும்
அதுவே அவளை மீண்டும் நம்பிக்கையோடு அந்த நொடிகளை போராடி கடக்க வைத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த அரை மயக்கமான நேரங்களில் இனி தன்னால் முடியாது என்று தோல்வியை மனதளவில் அவள் தழுவ இருந்த நேரத்தில் தன் பிள்ளைக்காகவாவது போராடியாக வேண்டும் என்ற வைராகியத்தோடு நம்பிக்கையை மீட்டெடுத்து அவள் போராடி கொண்டிருந்த நேரத்தில்தான் நந்தன் உதிர்த்த தாயை காப்பாத்துங்க என்ற வார்த்தைகள் அவளின் செவி வழியே நுழைந்து மனதில் பதிந்தது. எந்த குழந்தைக்காக தன்னை இத்தனை அக்கறையோடு கவனித்து பாதுகாத்து கொண்டு இருந்தானோ அந்த குழந்தையே இப்போது வேண்டாம் என சொல்லும் அளவிற்கு அவனை கொண்டு சென்றது எது என எல்லாம் அந்த நொடி அவளுக்கு யோசிக்கத் தோன்றவில்லை. அவள் மனதில் இருந்ததெல்லாம் தன் குழந்தை தன்னை விட்டு போய்விடக்கூடாது என்ற எண்ணம் ஒன்று மட்டுமே. அப்படி தன் குழந்தையை இழந்தாவது அவள் உயிர் பிழைத்து என்ன பயன்? இந்த உலகில் அவளுக்கென மிச்சமிருக்கும் ஒரே உறவு அவளின் குழந்தை மட்டும்தானே. அதையும் இழந்து நடைப்பிணமாக வாழவா அவள் பிழைக்க வேண்டும்? அந்த எண்ணமே அவளுள் துவண்டு கொண்டிருந்த மன தைரியத்தோடும் வைராக்கியத்தோடும் தனக்குள்ளே போராடியதன் பலனே இருவரும் இன்று ஆரோக்கியமாக இருக்க முதற் காரணம். பொதுவாகவே மருத்துவர்கள் எப்போதும் சொல்வதுண்டு, நாங்க எவ்வளவுதான் போராடினாலும் நோயாளிகளிடம் இருந்து அதற்கான எதிர்வினை எங்களுக்கு கிடைத்தால் மட்டுமே பலன் அனைவரும் எதிர்பார்த்தது போல் நன்றாக அமையும் என்பார்கள். அப்படி இல்லாமல் நோயாளிகள் தங்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்ற மனநிலைக்கு வந்துவிட்டிருந்தால் மருத்துவர்கள் எவ்வளவு போராடினாலும் அதற்குரிய பலனை அடைவதில் சிக்கலே மிஞ்சும். இங்கு மருத்துவர்களின் போராட்டத்தோடு மித்ராவின் மன தைரியமும் நம்பிக்கையும் சேர்ந்து கொண்டதினாலேயே இன்று இரு உயிர்களும் எந்தவித சிக்கலும் இல்லாமல் காப்பாற்றப்பட்டது. இந்த நிகழ்வுகளையெல்லாம் எண்ணி பார்த்து கொண்டிருந்தவள் தன் அருகில் தெரிந்த அசைவில் பார்வையை திருப்ப குழந்தையை கொண்டு வந்து அவள் அருகில் படுக்க வைத்து கொண்டிருந்தான் நந்தன். என்ன யோசனை, இன்னும் தூங்கலையா என்றவனுக்கு ஒன்றுமில்லை என்பது போல தலையசைத்தவள் தன் கையில் இருந்த புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு குழந்தையை அணைத்தது போல படுத்து கொண்டாள் மித்ரா. அவர்கள் இருவரும் நிம்மதியாக உறங்குவதற்கு ஏற்றாற்போல அறையில் இரவு விளக்கை ஒளிர செய்தவன் திரை சீழைகளை இழுத்துவிட்டு தன் மடி கணினியோடு சென்று பால்கனியில் அமர்ந்து கொண்டான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பின் தன் வேலைகளையெல்லாம் முடித்துக்கொண்டு அறைக்குள் நுழைந்தவன் அப்போதும் ஏதோ யோசனையோடு மித்ரா உறங்காமல் விழித்து கொண்டிருப்பதைக் கண்டு, இன்னும் தூங்கலையா என்றான் நந்தன். இல்ல, ஏதோ யோசனை என்றவளை சிறு கவலையோடு பார்த்தவன், இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பா முழிச்சிடுவா, அப்புறம் உன்னை தூங்கவும் விடமாட்டா. நாளைக்கு வீட்டில் இருந்தாலாவது பகல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனா நான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. காலையில ஆஃபீஸ்க்கு வந்தே தீருவேன்னு அடம் பண்ற. இப்போ நீ ரெஸ்ட் எடுத்தாதான் நல்லது என்றான் பொறுமையாக அவளுக்கு புரிய வைக்கும் குரலில் நந்தன். எங்கே மீண்டும் முதலில் இருந்து நந்தன் அலுவலகத்திற்கு வர வேண்டாம் என துவங்கி விடுவானோ என தோன்றவும், இல்ல நான் மேனேஜ் செஞ்சிடுவேன் என்று உடனே மறுத்து பதிலளித்தாலும் சட்டென கண்ணை மூடிக்கொண்டு உறங்குவது போல படுத்து கொண்டாள் மித்ரா. அதில் அவளை சிறு புன்னகையோடு பார்த்தவன் குழந்தைக்கு அந்த பக்கமாக சென்று படுத்து கொண்டான் நந்தன். மறுநாள் காலை அலுவலகம் செல்ல பரபரப்பாக தயாராகி கொண்டிருந்தாள் மித்ரா. கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு பிறகு இன்றுதான் அலுவலகம் செல்கிறாள் அவள். இதற்கே அனுமதி வாங்க நந்தனிடம் அவள் பட்ட பாடு எவ்வளவு என்று மித்ரா மட்டுமே அறிந்த ஒன்று. ஆரம்பத்தில் அறுவை சிகிச்சையினால் தளர்ந்திருந்தவளை முழு கவனத்தோடு பார்த்து கொண்டது நந்தன்தான். அனைத்தையும் உடனிருந்து செய்தவன் மற்ற வேலைகளுக்கு ஓர் பெண்மணியை வேலைக்கு அமர்த்தி இருந்தாலும் கூட குழந்தையையும் மித்ராவையும் அவனே முன்னின்றுதான் கவனித்து கொண்டான். ஆரம்பத்தில் பல தனிப்பட்ட வேலைகளை அவன் செய்யும் போது மித்ராவுக்கு அவ்வளவு சிரமமாக இருந்தது. அதை தவிர்க்கவும் முடியாமல் ஏற்கவும் முடியாமல் அவள் தனக்குள்ளேயே பல போராட்டங்களையும் எதிர்கொள்ள நேர்ந்தது. ஆனால் அதையெல்லாம் கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் நந்தன் ஒரு சிறு முக சுழிப்பும் இல்லாமல் அனைத்தையும் செய்து கொண்டிருந்தான். அவனின் குழந்தையை கவனிப்பது குழந்தைக்காக, அனைத்தையும் செய்வது என்பது வேறு. ஆனால் இவளை கவனிக்க வேண்டிய அவசியம் என்று எதுவும் அவனுக்கு இல்லையே. அதையும் தன் பொறுப்பென உணர்ந்து செய்து கொண்டிருந்தான் நந்தன்.
இப்படியே 1 மாதம் கடந்திருந்த நிலையில்தான் மித்ரா தன் வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தானே செய்து கொள்ள துவங்கினாள் என்று சொல்வதை விட அப்போதே நந்தன் அதற்கு அனுமதித்தான் என்று சொல்வதே சரியாக இருக்கும். முதலில் அதற்கு கூட அனுமதிக்காதவன் பின்பு மித்ராவின் தொடர் வற்புறுத்தலாலும் அடத்தினாலும் மட்டுமே அனுமதித்திருந்தான் நந்தன். அப்படியே நாட்கள் செல்ல முதலில் அனைத்துமே கடினமாக இருந்தாலும் கூட ஓரளவு அதை பழகி கொண்டவளுக்கு இப்படியே வீட்டிலேயே இருப்பதும் குழந்தையை கவனித்து கொண்டும் மட்டுமே வாழ்வதும் ஏதோ ஒரு வகையில் மனதை சோர்வடைய செய்தது. எதையோ இழந்து விட்டதைப் போல மனம் தவிக்க துவங்கவும் அது எதுவென புரிய உணர்வு மனம் எங்கும் பரவியதில் மித்ராவுக்கு எதன் மீதும் ஒரு நாட்டம் இல்லாத நிலை. குழந்தையை மட்டும் எந்த குறையும் இல்லாமல் ஒரு இயந்திர கதியில் கவனித்து கொண்டிருந்தாலும் தன் உணவில் கூட கவனம் இல்லாமல் இருந்தாள் மித்ரா. அவளின் முகத்தில் இருந்த சோர்வை 2 நாட்களில் கவனித்து, என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க என மித்ராவிடம் கேட்டிருந்தான் நந்தன். முதலில் அதற்கு ஒன்றுமில்லை என்று மறுத்தவளும் ஒரு கட்டத்தில் அவனின் தொடர் வற்புறுத்தலில் நந்தன் சொல்லாமல் விடப்போவதில்லை என்று புரிந்து மெல்ல மனம் திறக்க துவங்கினாள். இல்ல, நிறைய கனவுகளோட படிச்சேன், என்னென்னவோ சாதிக்கணும்னு எல்லாம் நினைச்சேன், ஆனா இப்போ என்று கூறி அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மித்ரா நிறுத்தவும் அவள் சொல்ல வருவதை அறிந்து கொண்டவன் அப்போதைக்கு அவளிடம் அதை பற்றி எதுவும் பேசவில்லை என்றாலும் அந்த நொடி முதல் தீவிரமாக இதை பற்றியே சிந்தித்தான் நந்தன். அடுத்த வாரத்திலேயே மித்ராவின் அந்த மனக்குறையை போக்குவது போல அவள் வீட்டிலிருந்து வேலை செய்ய தேவையான அனைத்தும் வீடு வந்து சேர்ந்தது. இதை கொஞ்சமும் எதிர்பாராமல் மித்ராவே திகைத்துத்தான் போனாள். அன்று ஏதோ தன் மனதை அழுத்தி கொண்டிருந்த ஒன்றை பகிர்வதற்காக அவனிடம் சொல்லி இருந்தவள் இப்படி நந்தன் அதை உடனே செயல்படுத்துவான் என துளியும் நினைக்கவில்லை. உண்மையை சொல்ல வேண்டுமானால் மித்ராவிற்கு அலுவலகம் சென்றுதான் வேலை செய்தாக வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. அவள் இருக்கும் இடத்தில் இருந்தே கூட கேம்களை டிசைன் செய்யலாம். அதை அழகாக அவளின் ஆசையும் நிறைவேற செய்து அதே நேரம் குழந்தையையும் எந்த வகையிலும் பாதிக்காதவாறு அவன் ஏற்பாடு செய்த விதம் மித்ராவுக்கு அவ்வளவு பிடித்திருந்தது. எந்த அவசரமும் இல்லாமல் வேகமாக தயாராகி செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் குழந்தையையும் பார்த்து கொண்டு அவளுக்கு பிடித்த வேலையையும் சந்தோஷத்தோடு கடந்த சில மாதங்களாக செய்து கொண்டிருந்தாள் மித்ரா. இந்நிலையில்தான் அவள் தயாரித்திருந்த ஒரு கேமை வாங்க ஸ்கிரீன் பார்ட்னர் என்ற மிக பெரிய நிறுவனம் ஒன்று விருப்பம் தெரிவித்திருந்தது. அதை பற்றிய பேச்சுவார்த்தை நடத்த அந்நிறுவனம் நாளை அலுவலகத்திற்கு வருவதாக இருந்தது. கிட்டத்தட்ட அவர்கள் இதை பெரும் தொகை கொடுத்து வாங்கவும் தயாராக இருந்தனர். அதற்காகத்தான் நாளை மித்ரா அலுவலகம் கிளம்புகிறாள். இந்த கேமை உருவாக்கும் போது இது இவ்வளவு பெரிய நிறுவனத்தால் வாங்கப்படும் என்றெல்லாம் அவள் துளியும் நினைத்திருக்கவில்லை. பல வருடங்களாக அவள் மனதில் இருந்த ஒரு திட்டத்திற்கு இப்போது கிடைத்திருக்கும் தனிமையையும் ஓய்வையும் பயன்படுத்தி உருவம் கொடுத்திருந்தாள் மித்ரா. ஆனால் அவளே எதிர்பாராத வகையில் இப்படி ஒரு அங்கீகாரம் அதற்கு கிடைக்கும்போது அதை இழந்துவிடவும் அவளுக்கு மனம் வரவில்லை. அதனாலேயே நந்தனிடம் இதை செய்வதற்கு அனுமதி வாங்க போராடி கொண்டிருந்தாள் மித்ரா. இது வெறும் இந்த பேச்சுவார்த்தையோடு முடிந்து போகும் ஒன்று கிடையாது. அதன்பின் இந்த வேலைகளை துவங்கிய பின் இதற்காக தினமுமோ இல்லை அடிக்கடியோ மித்ரா அலுவலகம் வரவேண்டி இருக்கும் என்பதால் முதலில் அதற்கு மறுத்தான் நந்தன். ஆனால் மித்ராவின் தீவிர ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் பார்த்து அப்போதும் கூட காணொளி காட்சிகளின் மூலம் இந்த பேச்சுவார்த்தையை ஏற்பாடு செய்வதாகத்தான் முதலில் நந்தன் கூறியிருந்தான். அதன்பின் ப்ராஜெக்ட் தங்கள் கைவந்து சேர்ந்த பின் வேறு எதுவாக இருந்தாலும் யோசித்துக் கொள்ளலாம் என்றே எண்ணினான் நந்தன். ஆனால் மித்ரா மட்டுமின்றி அந்நிறுவனத்தினரும் அதற்கு சம்மதிக்கவில்லை. நேரில் சந்தித்து பேசவே அவர்கள் விருப்பம் தெரிவிக்க மித்ராவுக்கும் அதுவே சரியெனப்பட்டது. அப்போதும் இதற்கான வேறு ஏற்பாட்டை செய்வதாகத்தான் நந்தன் கூறினானே தவிர மித்ராவை அலுவலகத்திற்கு வரவழைக்க அவனுக்கு துளியும் விருப்பம் இல்லை. அது கூட மித்ராவை கஷ்டப்படுத்த விரும்பாமல் தான் இப்படி நந்தன் கூறியிருந்தான். அதை சரியாக புரிந்து கொண்ட மித்ராவும் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை இழப்பது நந்தனின் நிறுவனத்திற்கு மட்டுமல்ல அவளின் கேரியருக்கே கூட பெரிய இழப்புதான் என்பதை பற்றி
கொஞ்சம் கொஞ்சமாக பேசி புரிய வைத்து சம்மதம் வாங்கி இருந்தாள் மித்ரா. இந்த சில மாதங்களில் அவர்களுக்குள் இயல்பான பேச்சுவார்த்தையும் ஒரு மெல்லிய நட்பும் இயல்பாக உருவாக துவங்கி இருந்தது. இருவருக்குள்ளும் இருந்த மனக்கசப்புகள் அனைத்தும் களையப்பட்டு விட்டதா என்றால் நிச்சயமாக இல்லைத்தான். அவை பேசி தீர்க்கப்படாமலேயே இருந்ததோடு அதை அப்படியே ஒதுக்கி தள்ளிவிட்டு அடுத்த நிலைக்கு தங்கள் குழந்தைக்காக நகர்ந்து விட்டிருந்தனர் இருவரும். அதில் மித்ராவிற்கு அவளின் வேலை எந்த அளவிற்கு பிடித்தமான ஒன்று என்று பலமுறை அவளின் வாய்மொழியாகவே சொல்ல கேட்டிருந்த நந்தனுக்கு அந்த துறையில் தன் பெயர் சொல்லும்படி எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற மித்ராவின் பல வருட கனவும் புரிந்திருந்தது. அது இப்போது தன்னால் தன் கோபத்தால் பழிவாங்கும் படலத்தால் தடைப்பட்டு இருப்பதும் புரிய, இதை எப்படியாவது மீண்டும் சரி செய்ய வேண்டியதும் தன் பொறுப்பு என அந்த நிமிடங்களிலேயே உறுதி எடுத்து கொண்டிருந்தான் நந்தன். அதையே இப்போது நினைவுக்கு கொண்டு வந்தவன் அதன்பின் துளியும் யோசிக்காமல் அவள் அலுவலகம் வர சம்மதித்த கையோடு அங்கு அவள் எந்த சிரமமும் இல்லாமல் குழந்தையையும் பார்த்து கொண்டு வேலையையும் கவனிக்க தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் 2 நாட்களில் செய்தும் முடித்திருந்தான். மறுநாள் காலை ஒரு புது உற்சாகத்தோடு எழுந்து தயாராகி கொண்டிருந்தவளையே தான் குழந்தையை தூக்கி வைத்தபடியே கவனித்து கொண்டிருந்தான் நந்தன். இப்போதே புதிதாக வேலைக்கு செல்பவள் போல் அவ்வளவு உற்சாகமாக துருதுருவென இங்கும் அங்கும் அலைந்து கொண்டு இருந்தவளை காணும்போது அவளின் உற்சாகம் அவனுள்ளும் தொற்றிக்கொள்ள லேசான புன்னகையோடே தயாரானான் நந்தன். சமையல் வேலைக்கு என வரும் ருக்மணி பாட்டி அனைவருக்குமான காலை உணவை தயார் செய்து வைத்திருக்க, குழந்தைக்கு என தனியாக சில ஆரோக்கியமான உணவுகளையும் பால் மற்றும் தேவையான பொருட்களையும் சிறு சிறு டப்பாக்களில் போட்டு அதற்கென ஒரு தனி பையில் எடுத்து அடுக்கி முடித்திருந்தாள் மித்ரா. ருக்குமா, 11 மணிக்கெல்லாம் சரியா டிரைவர் வருவான், நீங்க லஞ்ச் ரெடி செஞ்சு வச்சிடுங்க என நந்தன் அவருக்கு அடுத்தடுத்த உத்தரவை கொடுத்து கொண்டு இருக்கவும், சரி தம்பி, எல்லாம் ரெடியா சூடா செஞ்சிடுறேன் என்றவர் தன் மற்ற வேலைகளை கவனிக்க சென்று விட்டார். அதற்குள் காலை உணவை சாப்பிட்டு முடித்து குழந்தைக்கும் ஊட்டி முடித்திருந்த மித்ரா அவளின் அலுவலக பைக்கு அருகில் குழந்தைக்கென இவள் தயார் செய்த பைக்கு பக்கத்தில் மற்றொரு பையும் இருப்பதை குழப்பமாக பார்த்தவள், என்ன இது என்றாள் நந்தனை பார்த்தவாறே. அது உனக்குத்தான் என்று நந்தன் எழுந்து சென்று ஷூவை போட துவங்கினான். என்ன, எனக்கா என புரியாமல் சென்று அதை பிரித்து பார்த்தவள் உள்ளே ஜூஸ் முதல் சூப் வரை அனைத்தும் இருப்பதைக் கண்டு திரும்பி நந்தனை லேசாக முறைத்தவள், நான் என்ன ஸ்கூல் பிக்னிக்கா போறேன் என்றாள். நீ எங்க போனாலும் சரி, இதெல்லாம் உன் கூடவே தான் வரும், அவ்வளவுதான் டாட் என்றதோடு நந்தன் முடித்து கொள்ள, இதற்கு மேல் அவனிடம் பேசி எந்த பயனும் இல்லை என்று புரிந்தவள், இவ்வளவும் கொடுத்து இதுக்கப்புறம் லஞ்ச் வேற வருமா என சிறு அதிர்வோடு கேட்டிருந்தாள். ஆமா என்றதோடு கார் சாவியை எடுத்துக்கொண்டு நந்தன் சென்றுவிட அவன் பின்னேயே சென்றவள், இப்போ நான் ஆஃபீஸ் போனதுல இருந்து இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சாலே லஞ்ச் டைம் வந்துடும் போலயே, அதுக்கப்புறம் லஞ்ச் சாப்பிட்டா ஈவினிங் ஆயிடும், அடுத்து கண்டிப்பா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி செஞ்சு இருப்பீங்களே என சிறு கேலியோடு மித்ரா கேட்டிருக்க, டெஃபினெட்லி என்றிருந்தான் நந்தனும் சளைக்காமல். அப்போ அதையெல்லாம் நான் சாப்பிட்டு முடிக்கவே நைட் ஆகிடும் இல்லையா? ஆமா, இதுக்கு நடுவுல நான் மீட்டிங்னு ஒன்ன எப்போ அட்டன் பண்றது என்று நக்கல் எட்டி பார்க்கும் குரலில் கேட்டிருந்தாள் மித்ரா. முடிஞ்சா அட்டன் பண்ணு, அப்படி இல்லைனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நந்தனும் அதே மாதிரி குரலில் பதிலளித்திருந்தான். அதில் தனக்குள்ளேயே ஏதோ முணுமுணுத்து கொண்டு அமர்ந்திருந்தவளை திரும்பி பார்த்தவன், என்ன திட்டணும்னா நேராவே திட்டலாம், எதுக்கு முணுமுணுக்கிற என்று வேண்டுமென்றே வம்புக்கு இழுப்பது போல் பேசினான் நந்தன். ஏன், எனக்கு என்ன பயமா, நான் திட்டுவேன் என மித்ராவும் சலிக்காமல் பதிலளிக்க, அப்போ திட்டு என்று அவனும் விட்டு கொடுக்காமல் பேசினான். எனக்கு இப்போ மூடில்ல என்றவாறே பார்வையை திருப்பிக் கொண்டாள் மித்ரா. அதில் புன்னகையோடு காரை அலுவலகத்தை நோக்கி செலுத்தினான் நந்தன். செல்லும் வழியெங்கும் குழந்தையை கொஞ்சிக் கொண்டும் அவளோடு விளையாடி கொண்டும் மித்ரா பயணித்துக் கொண்டிருக்க, நந்தன் அமைதியாகவே ஏதோ யோசனையோடு பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான்.